ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரயில் ஒன் ஆப் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது இந்தியன் ரயில்வே அறிமுகப்படுத்திய புதிய ஆப். இந்த ஆப் மூலிமா நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அனைத்து சேவைகளும் இதிலேயே கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலே பாருங்கள், ரிசர்வேஷன் அன்ரிசர்வேஷன் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இப்படி வரிசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரிசர்வேஷனில் போகலாம். இதில் ஃப்ரம் டு ரெண்டுமே கொடுக்கணும். இதில் கோடு கொடுத்தாலும் போதும், அல்லது அந்த ஸ்டேஷன் நேம் ஃபுல்லாக கொடுத்தீங்கனாலும் வந்துடும். ஸ்டேஷன் கோடு கொடுத்தாலும் வந்துடும். இது மாதிரி ஃப்ரம் டு அதில் கொடுத்துக்குவாங்க. கீழே கேலண்டர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி எந்த டேட்டில் வேணும் அப்படிங்கிறத பார்த்து டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே கிளாஸ், அதாவது ஆள் கொடுக்கலாம், அல்லது என்ன கிளாஸ் வேணுமோ அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே கோட்டா ஜென்ரலில் இருக்குது. அது கீழே லேடிஸு, லோவர் பர்த், சீனியர் சிட்டிசன், பர்சன் வித் டிசபிலிட்டி, டியூட்டி பாஸ் இப்படி வரிசையாக கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா தக்கல், பிரீமியம் தக்கல் கொடுத்துருக்காங்க. எதில் வேணுமோ நம்ம அதில் கொடுத்துக்கலாம். ஜென்ரலே நான் கொடுத்து பார்க்குறேன். அடுத்து அதர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். கனெக்டிங் ஜர்னரி, ரயில்வே பாஸ் கன்செஷன், பர்சன் வித் டிசபிலிட்டி கன்செஷன் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே கீழே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கொடுத்த ஸ்டேஷன்லேருந்து அந்த ஸ்டேஷனுக்கு எத்தனை ட்ரெயின் இருக்குது அப்படின்னு காமிச்சிடும். இப்போ இதில் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, டிக்கெட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, கிளாஸ் SL 2A 3A இருக்கு இல்லையா, அது மேலே செலக்ட் பண்ணிங்கன்னா காமிக்கும். இப்போ டிக்கெட் இருந்ததுன்னா அந்த டிக்கெட் மேலேயே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். இப்போது ஆட் நியூ அதை கொடுத்துட்டு ஜென்டர் செலக்ட் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணாலே ஜென்டர் வந்துடும். கீழே ஃபுல் நேம் கொடுத்துருங்க. அது கீழே ஏஜ், கீழே இந்தியா இருக்கும். பர்த் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அதில் லோவர், மிடில், லோவர் இப்படி நிறையா இருக்கும். அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் லோவர் கொடுத்துக்கிறேன். இப்போது ஆட் பேசஞ்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ மேலே வந்துடுச்சு பார்த்தீங்களா, நம்ம பண்ணது எடிட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். வேணும்னா மறுபடியும் ஆட் நியூ கொடுத்து மொத்தம் 6 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஆதார் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட் எக்ஸிட்டிங் கொடுத்தீங்கன்னா அதில் எத்தனை பேர் ஆதார் வச்சு லிங்க் பண்ணிங்களோ அதெல்லாம் காமிக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பேசஞ்சர் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் இங்கே வந்துடும். வேணால் எடிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போது அடிஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இன்சூரன்ஸ் எஸ்ன்னு கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் ரிவ்யூ ஜர்னரி டீட்டெயில்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் OTP வரும். OTP வந்தோன்னே OTP கொடுத்துட்டு வெரிஃபை புக்கு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பேமெண்ட் கட்டுற ஆப்ஷன் வந்துடும். எல்லா டீட்டெயிலும் இதிலே இருக்கும். நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்தி பேமெண்ட் கட்டிக்கோங்க. பேமெண்ட் கட்டி முடித்த உடனே உங்களுக்கு ரீலோட் ஆகிட்டு இந்த இடத்துல முன்னாடி இந்த ஆப் மூலியமாகவே உங்களுக்கு அந்த பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷன் வந்துடும். ட்ரெயின் டிக்கெட் ஷேர் பண்ணிக்கலாம், யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி ரயில் ஒன் ஆப் பயன்படுத்தி யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.